ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வு முடிவுகளில் வந்திருக்க திருப்பங்கள் என்னென்ன, ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் முக்கிய முடிவுகள் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 98% பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க, தேர்ச்சி அடையவே இல்லை. இதற்கு என்ன சார் காரணம், இதை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா, ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வினாத்தாள் கடினமா இல்லை ரிசல்ட் வெளியீட்டிலே மறுமதிப்பீட்டில் குற்றப்படியா, ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா விரிவான விளக்கங்கள், ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக் லைனில் வச்சு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணியவர்களுக்கு மார்க் மதிப்பெண்கள் வழங்கப்படாதனால வந்து பார்த்தீங்கன்னா 98% பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2ல் தோல்வியை தழுவியிருக்காங்க அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தது ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஸோ தகுதி தேர்வு, இந்த தகுதி தேர்வே வேணாம், இந்த பட் தகுதி தேர்வு மட்டும் இருக்கட்டும், அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த நியமன தேர்வை ரத்து செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டுருக்குங்க. ஸோ போனஸ் மதிப்பெண்கள் இன்னும் வழங்கப்படவில்லை. எப்போ சார் போனஸ், நீங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கீங்க கூடுதலாக நமக்கு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க, போனஸ் மதிப்பெண்கள் 20 மார்க் கொடுப்பாங்க, 30 மார்க் கொடுப்பாங்க அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு எப்போ சார் போனஸ் மதிப்பெண்கள் வழங்குவாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி கிடம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போனஸ் மதிப்பெண்கள் ஒரு 5லிருந்து 13 மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கூடுதலான அப்ஜெக்ஷன் ட்ராக்கரால் மதிப்பெண்கள் வழங்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணால் டெட் பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க்கு வரலை, ஸோ 86 2 மார்க்குக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரால் நமக்கு வழங்கப்படும் போது 75 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெட் பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை மொத்தமாக எவ்வளோ பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 12,000 நபர்கள் மட்டுமே தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா ஒரு அன்அஃபிஷியலான தகவல்கள் நமக்கு வந்தவண்ணம் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2ல் தேர்வு எழுதிய 4 லட்சம் பேர், 6 லட்சம் பேரில் 4 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை தழுவிருக்காங்க அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க. 98% பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் தோல்வி அடைஞ்சதுனால இதுவே ஒரு காரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நியமன தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ரத்து ஆணைய விரைவில் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட இருக்காரு. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.